கட்சி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழர் குடிகள் ஒன்றுகூடல் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ்குடி சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சிவத்தமிழன் அவர்களே, மாநில தலைவர் ஜே.பி. ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாளர்களாக இருக்கக்கூடிய திரு பத்குணன் கவுண்டர் அவர்களே, வைர சரசுகுமார் அவர்களே, தங்கராசு பரையர் அவர்களே, திரு அதியமான் பிள்ளை அவர்களே, பூமிநாதன் கோனார அவர்களே, தமிழ்மணி ஆசாரி அவர்களே, மேகநாதன் முதலியார் அவர்களே, அமல்ராஜ் வன்னியகுல சத்திரிய கவுண்டர் அவர்களே, கோபி ஏகாம்பரம் பரையனார் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் மதிப்பையும் ஒற்றுமையையும் இனத்தையும் நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன். எனது இந்த உரையை நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமாகவே பேச திட்டமிட்டுள்ளேன். இந்த உரையில் ஒரு 3 பாகங்களை, கட்டாயமான அரசியலை, மிக தேவையான அரசியலை மட்டும் பேசலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். மிக முக்கியமான ஒரு இது இந்த மண்ணை பற்றியது. திருவண்ணாமலை இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் இது திருவண்ணாமலையாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நடந்து வந்த நாங்க இங்க திருவண்ணாமலையில இருந்து கார்ல இருந்து இறங்குறோம், அன்றைக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா அருணாச்சலேஸ்வரம். இது பேர் அருணாச்சலேஸ்வரம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, இது பேர் அருணாச்சலேஸ்வரம். இதை சொல்றது இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா சொன்னீங்கன்னா மூச்சு தண்ணீர் உங்களுக்கு. தமிழக அரசு என்ன தெரியுமா போர்டு வச்சிருக்கு? அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். ஏன் அண்ணாமலையார் ஆலயம்னு போனா வாய் சுருக்கிக்குமா உனக்கு? இத்தனை காலமாக அண்ணாமலையார் ஆலயம் தானே இது. தேவாரத்தில் இருக்கியா, திருவாசகத்தில் இருக்கியா, பாடல் பெற்ற தலைமையா இது? 7ஆம் நூற்றாண்டுல பல்லவன் கட்டிய கோயில் யாது? 9ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய செவர்கள் யாது? பல்லவனோ சோழனோ பாண்டியனோ இந்த கோயிலுக்கு செய்யாதது என்னடா செஞ்சிட்டாங்க மத்தவங்க? கடைசியா ஒருத்தன் வந்து காம்பவுண்ட் சுவர் கட்டினானா, கோபுரம் கட்டினானா, அதுல பெருமை பீத்தி தலைறாங்க. பெருமை. நீ வந்து கட்டினியா? கொத்தனாரா இருந்தியா? நீ இந்த மண்ணை அடிமைப்படுத்தி, இங்க இருந்த தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி நீ வேலை செய்யணும், இல்லைன்னா உன வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி உருட்டி நீ சம்பளம் கொடுத்தியா? நீ வேலை செய்ய சம்பளம் கொடுத்தியா? நீ எங்க சம்பளம் கொடுத்த கணக்கை காட்டு. ஏப்பா, தஞ்சை பெரிய கோயில்ல அங்க ஒவ்வொரு வேலையாட்களும் யாராரு வேலை செஞ்சா, யாராரு கல்லு சுமந்தா, யாராரு சிற்பிகளாக வேலை செய்தார்கள், யாராரு ஓதுவார்களாக வேலை செய்தார்கள். ஒரு மோர், அந்த வேலை செய்தவர்களுக்கு மோர் கொண்டு வந்த ஒரு அழகி என்ற ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி, யாரெல்லாம் வேலை செய்தார்களோ, யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு பொருள் கொடுத்தார்களோ, அவர்கள் அத்தனை பேருடைய பேரையும் ராஜராஜ சோழன் கல்வெட்டாக பொறித்து வைத்துள்ளார். நீ எங்க பொறிச்சிருக்க? காட்டுங்க. அப்ப நீ என்ன பண்ணிருக்க? சுரண்டி இருக்க. தமிழர்களுடைய உழைப்பை சுரண்டி நீ சம்பளம்லாம் கொடுத்துருப்பியா? நீ சம்பளம் கொடுத்துருப்பியா? இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் திருவண்ணாமலை கோயில்ல. என்ன கூத்த பாருங்க. நீங்க கைலாய வாத்தியம், அடுத்த முறை நாங்க வரும்போது கைலாய வாத்தியத்தோட தான் இங்க அரங்கு தொடங்கும். அது மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. அந்த கைலாய வாத்தியம் என்பது சிவன் முன்னாடி பூதகணங்களும் எல்லாம் வாசிக்கக்கூடிய வாத்தியம். நம்ம பார்த்துருப்போம், சினிமால எல்லாம் பார்த்துருப்பீங்க. நந்தி பகவான்லாம் வாசிச்சுட்டு இருப்பார்கள். அதுதான் கைலாய வாத்தியம். கைலாய வாத்தியம் என்பது என்ன? சிவன் வாழக்கூடிய கைலாயத்தில் வாசிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வாத்தியம். அந்த கைலாய வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் யார்? நம் தொப்புள் குடி இரத்த சொந்தம் தமிழர்கள், தூய தமிழர்கள், பச்சை தமிழர்கள், ஒடுக்கப்பட்ட தமிழர்கள். அவர்களுடைய அதிகாரமும் அரசியலும், அவர்களுடைய நிலங்களும் வளங்களும், அவர்களுடைய பெருமைகளும் நசுக்கப்பட்டு மறைக்கப்பட்ட தமிழர்கள். அவர்கள் இன்றளவும் அந்த கலையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள கூட்டிட்டு போய் சிவனுக்கு அவருடைய சொந்த இடத்துல எப்படி ஒரு இசையை அனுபவிச்சிருப்பாரோ அத்தகைய ஒரு இசையை, அதாவது நீங்க நினைப்பீங்க சிவனிடம் வரம் கேட்டு போனோம்னு, சிவனையும் கேட்ட வரம் கேட்கிறாரு.
எப்படியாவது தமிழிசையை கொண்டு வாப்பா, எப்படியாவது தேவாரத்தையும் திருவாசத்தையும் என்ன பாடு. தமிழர்கிட்ட தானே கேட்க முடியும். எப்ப பார்த்தாலும் ஒரு செத்து போன மொழியில கசக்க புஸ்கு 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 கசக்க புஸ்கு புஸ்கு புஸ்குறான். காது கிளியுது. அந்த செத்து போன மொழியில தொடர்ச்சியா பாடிக்கிட்டு இருக்காங்க. முடியல. தூய தமிழில், தேன் சொட்டுவது போல இனிமையான தமிழில் தேவாரமும் திருவாசகமும் இருக்க இறந்து போன சமஸ்கிருதத்தில் ஒரு பாட்டை கொண்டு வந்து பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டுக்கு அர்த்தம் அவனுக்கும் தெரியாது, எனக்கும் புரியாது. தென்னாடுடைய சிவனையே போற்றி. அங்கேயே அட்ரஸ் தெளிவா சொல்லியிருக்காரு. சிவனோட அட்ரஸ் என்ன? தென்னாடுடைய சிவனையே போற்றி. அவர் எல்லா நாட்டுக்கும் இறைவன் தான். ஆனா அவரோட வீடு எது? தென்னாடு. அதோடைய மொழி என்ன? தமிழ் மொழி. தமிழ் மொழியில தானே பாடணும். ஏதோ ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழியில உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. தமிழ்ல தேவாரம் பாடுறோம், அப்படியே வேர்க்குது. வேர்க்குதுங்க அவங்களுக்கு. கதறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன திருநீர் வைக்கல? இவங்க கையில திருநீர் வாங்கி எவன்டா வைப்பான்? எவன் வைப்பான்? வைக்கல. நானு கொடுத்தா வாங்கல. அவ்வளவு வெறுப்பு. அந்த வெறுப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய நபர்களையும் தேவாரமும் திருவாசகமும் பாடக்கூடிய ஓதுவார்களையும் கூட்டிட்டு போறோம். உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. இது என்னடா திராவிட மாடல், உப்பு கட்ட மாடல் அரசியல் இது? என்னடா இந்து அறநிலைத்துறை? நீங்க என்ன இந்து அறநிலைத்துறை? தேவாரமும் திருவாசகமும் பாடுவதற்கு, கைலாய வாத்தியம் வாசிப்பதற்கு இந்த இந்து அறநிலைத்துறை தடை செய்கிறது என்றால் இது இந்து அறநிலைத்துறையா இல்ல தெலுங்கு சமஸ்கிருத அறநிலைத்துறையா? என்ன என்ன துறை இது? தேவாரமும் திருவாசகமும் இந்து மதத்துல இருந்து விலக்கி விட்டீங்கடா. நாங்க என்ன மதம்? அப்ப சொல்ற, நீ தெரிஞ்சுக்கிறோம். சொல்லு. தேவாரமும் திருவாசகம் பாட போனா என் இயக்க தம்பிகள் 2 பேரும் அடிக்கிறானுங்க. இதுல அடிச்சவன் யாரு தெரியுமா? அவனும் தமிழன், மானகட்ட தமிழன். யாருக்கு அடிமையா இருந்து வேலையை பார்க்கறாங்க? அருவருப்பா இல்ல? அருவருப்பா இல்ல? சொந்த மண்ணை மாற்றானுக்கு வித்து கொடுத்துக்கிட்டு ஒரு அரசியல், அது பேர் ஒரு ஆன்மீகமா? சொந்த மண்ணில் சொந்த இனத்தவர்களை வழிபடுறதுக்கு அனுமதி தடுத்துட்டு சமத்துவ அரசியல். இது சமத்துவ அரசியல். திமுக சொல்லும் எல்லாருக்கும் எல்லாம், ஆனா தமிழுக்கு மட்டும் ஒரு மயிர் கொடுக்க மாட்டோம், ஒரு இடமும் கொடுக்க மாட்டோம், கோயிலுக்குள்ள கூட நுழைய விட மாட்டோம். எத்தகைய தீண்டாமையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள், தெலுங்கர்கள் வருகிறார்கள், கன்னடர்கள் வருகிறார்கள். இந்த கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. அவன் மொழியில் ஏதோ பாடுறான் பண்றான். ஆனா தமிழர்கள் அவர்கள் மொழியில் பாட வேண்டும் என்றால் இங்கே தடை. இந்த மண்ணுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ரொம்ப நாளைக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊர்ல அங்க நின்று கேட்டுட்டு இருக்கவங்க மண்ணின் மைந்தர்கள் இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு இருக்க விட மாட்டாங்க. நான் சொல்றேன் அவ்வளவுதான். ரொம்ப நாளைக்கு இருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிலம்லாம் பறி போகுது. இங்க ராகராஜன் சித்தர் உங்களுக்கு தெரியும், உங்க ஊருக்காரர் இங்கதான் இருக்கிறாரு. அவரை தான் நாங்க போய் சந்திச்சுட்டு வந்தோம். ஏன் சந்திச்சோம் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது, ஒரு பெரிய ஒரு அவலம் ஏற்பட்டது. அவரு அந்த அவலத்தின் அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த நிலச்சரிவுக்கு காரணம் மனிதனின் பேராசை. இதுல தப்பு இருக்கா? மலையை சுற்றி 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 ரெசார்ட் அமைக்கிறாங்க, கட்டிடங்கள் கட்டுறாங்க, நிலச்சரிவு ஏற்படும். இதுதான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல ரெசார்ட்டுகள் வருது, இது ஆன்மீக பூமியாகவே தொடர வேண்டும், இதன் சுற்றுலா தலமாக மாறுங்கிற அடிப்படையில இது புனிதத்தை இழந்து விடும், இதை நம்ம செய்யக்கூடாது, சிவனுக்கு இதனால் கோபம் வரும். ஒரு காணொலி பேசுறாரு. அவரை திருவண்ணாமலை வளர்வது உனக்கு பிடிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு கூட்டம் அவரை மிரட்டி, அவர் இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் மன்னிப்பு கேட்டார். கோபமா இருந்துச்சு எனக்கு. ஆனா அவரை தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா அவர் உண்மையான துறவி. அவர்கிட்ட ஒரு அலைபேசி கிடையாது, ஒரு தொடர்பு எண் கிடையாது. அவர் தொடர்புனா இங்க வந்துதான் அவரை பார்க்க வேண்டியதா இருந்தது. ஒட்டுமொத்த தமிழினமும் உங்கள் கூட இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்ணிட்டோம் அவர்கிட்ட. நீங்க எதற்கும் யோசிக்காதீங்க. திருவண்ணாமலை தமிழர்கள் கையை விட்டு போய்கிட்டு இருக்குது, படிப்படியா போய்கிட்டு இருக்குது. உங்ககிட்ட இங்க எத்தனை பேர் நிலம் வச்சிருக்கீங்க? இப்ப உங்க நிலத்தை எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியா உங்க நிலங்கள்லாம் போயிருச்சு. இன்னைக்கு பெரும்பான்மை மக்களாக இந்த மண்ணில் இருப்பவர்கள் யார் என்றால்
தெலுங்கர்கள். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்க இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே அந்த சமூகத்தை சார்ந்த, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். உங்களோட அரசியல் என்னவாகும்? கேள்விக்குறையாகும். எத்தனையோ தமிழ் குடிகள் இங்க இருக்கிறோம், அத்தனை தமிழ் குடியும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட அரசியல் அதிகாரம் இல்லை. திருவண்ணாமலையை அவர்கள் அருணாச்சலேஸ்வரமாக மாற்றிக்கொண்டே போகிறார்கள். இதை விட்டு விடாதீர்கள். இந்த அடையாளங்கள் இலக்க சரி பரவாயில்ல அப்படின்னா ஒட்டுமொத்த நிலத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். இது திருவண்ணாமலைக்கான அரசியல். அதை நான் இங்கே பதிவு பண்றேன். அடுத்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, SIR. திருவண்ணாமலையில் இத்தனை